ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து நம்ம ராகி கூழ் செய்ய போகிறோம். ராகி கூழ்னாலும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நியூட்ரியன்ட் ரிச்சாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா வீட்டில் வந்து நான் என் மம்மியை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ. ஸோ ஷீ இஸ் அபவ் 70 இயர்ஸு. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு நியூட்ரிஷன் கால்சியம் எல்லாம் நல்லா டேஸ்டியாக டெலிஷியஸாக கொடுக்கலான்னு தான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவை வந்து நான் ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சமாக இருந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணது, இது கொப்பரை தேங்காய் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். ஒரு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் நமக்கு வரும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. பவுலில் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கார்னிஷிங்கும் முடிச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம அதை குடிச்சுக்கலாம். இது வந்து நமக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே குடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது நமக்கு இந்த ஒரு நியூட்ரிஷியஸான இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா ஈஸியாக நமக்கு வந்து டே டைமில் ராகி வந்து டைஜஸ்ட் ஆகணும், அதுக்காக. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். see you. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு வந்து நம்மளே வாங்கி அரைச்சிக்கிறோம். ராகி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு அப்புறம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் திங்ஸ், கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்போவாவது ஒரு தடவை நம்ம அந்த வீடியோக்காக மட்டும் அந்த கப்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட நான் இனிமேல் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரியே இருங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கொடுங்க. నేను ఎద్దురా తీలి